ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியர் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்னடா வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து மறுபடியும் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் சொன்னபடி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்ணை 3 நாளே வந்து நீங்கள் வந்து பொய்யா வந்து பொய் சாட்சி வந்து சொல்லிவிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தேகமாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து உங்கள் கூடயே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்டேயும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு அதுக்கப்புறம் வெண்பா அன்னபூரணிக்கு வந்து தெரிய வந்ததுன்னா, இவங்க எல்லாருமே வந்து 3 பேரும் ஒன்றாவா, இல்லை வந்து மல்லி எதுக்காக வந்து அவங்க கூட வந்து கூட்டணி வந்து வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து உண்டாகும். ஆனால் வந்து மல்லி பண்ணது எல்லாமே வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து புரிய வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் மல்லி இருந்துட்டு நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு சொன்ன வார்த்தையை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுக்கணும்ல. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே வந்து நீங்கள் பிளான் நல்லா எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கீங்க. அது எல்லாமே வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும். ஆனால் நீ போட்ட பிளானுக்கு வந்து நான் வந்து கரெக்டாக வந்து செஞ்சேனா, நான் சொன்னதை வந்து நீ செஞ்ச, நீ சொன்னதை வந்து நான் செஞ்சேன். இப்போ வந்து எனக்கு ஆனதை வந்து நீ வந்து பண்ணி கொடுக்கணும். இல்லைனா வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியாது. அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து அவங்க வீட்டிலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து அவங்களே வந்து மிரட்டுறதுக்காக வந்து ரெடியாக இருக்காங்க. சரி, ஓகே, அப்படி வந்து ரெடியாக இருங்க மல்லி. நீங்கள் வந்து பண்ணது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் தான். இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளானை வந்து போட்டு வச்சா இவ வந்து என்னத்துக்கு வந்து இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா, இவ்வளோ வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. நம்மளே வந்து எல்லாமே வந்து நம்ம நினச்சபடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தா, இவ வந்து சும்மா வந்து தேவையில்லாமல் இதில் வந்து சிவபூஜையில் வந்து கரடி போந்த மாதிரி வந்து உக்காந்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அந்த கதிரேசனுக்கு வேறு வந்து அவன் சைட்லேருந்தும் வந்து நம்ம வந்து நிறையா வந்து உருவி வச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து பிரிக்கிறதுக்காக வந்து டிவோர்ஸ் பேப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இதில் வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி சைட்லேருந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து கொலை மிரட்டல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து சைடெல்லாம் வந்து வராது அந்த மாதிரி ப்ராப்ளம். ஆனால் இதுவே கதிரேசனுக்கு வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து நம்மளை வந்து சும்மா விட மாட்டான். ஏற்கனவே வந்து நம்ம மேலே வந்து செம காண்டில் வந்து இருக்கான். அது இல்லாமல் வந்து மல்லியை வந்து பார்த்து பேசுகிறோம், மல்லிகிட்ட வந்து டீல் பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் அவன் வந்து கேட்ட டாக்குமெண்ட்டு, அவன் கொடுக்குற டாக்குமெண்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அவங்ககிட்ட போயிட்டு வந்து நான் வந்து சாட்சியை வந்து மாற்றி சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ரஞ்சிதா கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்படியெல்லாம் வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருக்கு தான் வந்து ஆபத்தாக வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதுக்கு உடனே நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ராஜிமா, நான் வந்து அப்படியே வந்து சொல்ல வரல. இல்லை, மல்லிகை பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் வந்து என்ன வருது, அவள் வேறு வந்து இந்த வீட்லேயே வந்து உக்காந்துட்டு இருக்கா. நான் நினச்ச மாதிரியே வந்து எல்லாமே வந்து தலைகீழாக வந்து நடக்குது. எனக்கு வந்து பயமாக இருக்குது, இதில் வந்து நம்ம வந்து மாட்டிப்போங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ரேணுகாவே வந்து கொலை பண்ணது வந்து நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்டிப்போங்களோன்னு எனக்கு வந்து செம்ம டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து உளறிட்டாங்க. ஒருவேளை வந்து ரேணுகா வந்து கொலை பண்ணது ரஞ்சிதாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், see you, டாடா.